இந்த திமுகவுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணும். இந்த கடவுள் ஸ்டாலினுக்கு ஒரு நல்ல புத்திமதி சொல்லணும், அவருக்கு ஒரு நல்ல அறிவை கொடுக்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. ஏன்னா கடவுள்கிட்ட விளையாடுறவங்க அவங்க உருப்பிட்டதான் சரித்திரம் கிடையாது. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது இங்கே பக்தர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. ஒவ்வொரு வருஷமும் கூட இங்கே பக்தர்கள் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டு கடந்த 40-45 வருஷமாக அதற்கான தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்த கார்த்திகை தீபம் வரும்பொழுது இந்த பக்தர்கள் இங்கே முறையிடுறது, அவங்க போகிறது, அவர்களை கைது செய்து அவர்களை அடைச்சி வைக்கிறது, இப்படி ஒவ்வொரு வருஷமும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் பக்தர்கள் சார்பில் மாண்புமிகு மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. எங்களை தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க. உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகும் கூட ஒரு தீபம் ஏற்ற முடியாத சூழ்நிலைன்னா தமிழகத்தில் எந்தளவுக்கு இந்த திமுக ஆட்சியினுடைய அராஜகமும் அட்டுழியமும் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குறாங்க, அந்த உத்தரவை மதிக்கலை, அந்த உத்தரவை மதிக்கலைன்ட்டு மறுபடியும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டு மறுபடியும் சொல்கிறாங்க சிஆர்பிஎஃப்னுடைய இந்த சிஎஸ்எஃப்னுடைய உதவியோடு போய் அந்த பக்தர்கள்லாம் நீங்கள் போய் தீபம் ஏற்றுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களையும் எந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு சிஎஸ்எஃப்னுடைய வீரர்களை கூட அனுமதிக்க முடியாத அளவுக்கு திமுகனுடைய அரசாங்கமும் திமுகவுடைய காவல்துறையும் ஸ்டாலினும் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிற முருக பக்தர்கள் மேலே முருகபக்தர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தை கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அவங்க வெளியிடல, அவங்க வர்றாங்க, அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க, அவங்கள காக்க வச்சிடுறாங்க. அவங்க போகிறதுக்கு சிஎஸ்எஃப் வந்திருக்காங்க, பக்தர்கள் வந்திருக்காங்க, கோர்ட் ஆர்டர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் போகிறதுக்கு தடுத்து நிறுத்தி அவங்கள அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே 144 உத்தரவு கொண்டுட்டு நீங்கள் போகக்கூடாதுன்றது எந்தளவுக்கு அராஜகத்தினுடைய உச்சகமாக இருந்து கொண்டிருக்கிறது திமுக அரசாங்கம். பக்தர்களை, அதாவது அவர்கள் வழிபாட்டு உரிமையை, ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய வழிபாட்டு உரிமை இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கீழே அடிப்படை உரிமையாக நம்மளுடைய வழிபாட்டு உரிமை இருக்கிறது. அந்த வழிபாட்டு உரிமையை மறுப்பதற்கு திமுகவுக்கு எந்தவித யோகியமும் கிடையாது. இதுக்கெல்லாம் பாடம் கற்க இன்னும் 2 மாதம்தான் இருக்கிறது. திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரமும் வந்திருக்கிறது. அதே போல் திருப்பரங்குன்றம் பக்தர்கள் வர்றாங்க, நிறுத்துகிறாங்க, அவங்க கோர்ட்டு உத்தரவையும் மதிக்கலை. அதையும் விட அந்த கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜு மேலே பாராளுமன்றத்தில் இம்ப்ளீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, அவரை பதவி நீக்கம் செய்யணும்னு. என்ன ஒரு கேளிக்கையாக இருக்கிறது! எப்படி ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளுறாங்க இந்த திமுக அரசாங்கம், ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளுறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிறாங்க திமுக அரசாங்கம். அரசியலமைப்பு சட்டத்தையே மதிக்காத ஒரு அரசாங்கம், அம்பேத்கர் அவர்களை மதிக்காத ஒரு அரசாங்கம்னா அது இந்த திமுக அரசாங்கம் தான். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய தெய்வத்தை வணங்குவதற்கான உரிமையை கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த உரிமையை பறிப்பதற்கு இந்த திமுக அரசாங்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிச்சிருக்கிறாங்க. இந்த அநியாயத்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் சரியான நேரத்தில் அவர்களுக்கு சரியான பாடத்தை போட்டுவார்கள், திமுகவுக்கு பாடத்தை போட்டுவார்கள். அதே போல் இந்த கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு சகோதரர், அவருடைய பூர்ணச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய இன்னொரு ஈர்த்திருக்கிறார். இதற்கு யார் பொறுப்பு? ஸ்டாலின் தான் பொறுப்பு. ஸ்டாலின் முழுமையாக இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அந்த குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்படிப்பட்ட ஒரு அராஜகமான சூழ்நிலையை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்றத ஒரு கேள்விக்குறியோடு ஒருவருடைய உயிரை, அவங்க பாவம் குடும்பம், சின்ன குழந்தைங்க, அப்படிப்பட்ட குடும்பத்தை இன்றைக்கி நடு ரோட்டில் நிற்கிறாங்க. அந்த குடும்பத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு. ஸ்டாலின் அவர்கள் இனிமேலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். பக்தர்களுடைய கோரிக்கை, அவர்கள் மேலே சென்று தீபம் ஏற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கை, அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக எந்தளவுக்கு அவர்கள் சட்டத்தை கையில் எடுத்து தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான்னு பார்க்குறோம். ஜட்ஜை பதவி நீக்கம் செய்யணுன்றாங்கப்பா. ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஜட்ஜை பதவி நீக்கம் சொல்கிறது எவ்வளவு அவர்கள் ஆணவத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறார்கள் என்பது தான் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது.